சார், இந்த காங்கிரஸ் வந்து ரொம்ப ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ரொம்ப நாளா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. தாவேகாவுக்கு சார்பா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப கடைசியில பார்த்தா 28 சீட்டை வாங்கிட்டு மறுபடியும் கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க. அந்த 28 சீட்டுக்காக தான் இவ்வளோ ஸ்டண்ட் அடிச்சாங்க. இல்லாட்டி அது கிடைச்சிருக்காது. 8 சீட் தான் கிடைச்சிருக்கு. அதுக்காக போட்ட சட்டம் தான். இல்லாட்டி போனால் இந்த ரெட்டை இலக்குமே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களேங்கிறது சந்தேகம். அதுக்காக நீங்களும் எவ்வளோ பாடுபட்டீங்க. விஜய் குளிக்கும் போது ராகுல் காந்தி விஜயும் ஒரே பாத்ரூமில் குளிக்கும் போது ஒப்பந்தம்லாம் நிறைவேறிடுச்சுன்ற மாதிரிலாம் பேசுனீங்க, கேட்டுக்கிட்டோம். உங்களை பொறுத்தவரை நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். மக்கள் அறிவு கட்டவர்கள் நாட்டில் மக்களுக்கும் கொஞ்சம் விஷயம் தெரியும். அதைத்தான் தலைவர்களும் சொல்கிறேன், உங்களை மாதிரி டிஜிட்டல் மீடியாக்காரர்களும் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்குதுன்னு நினைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வரவே முடியாது, காங்கிரஸ் இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னா ஸ்டாலின்? ஆட்சியில் பங்கு கிடையாது, இருக்கிறதா இருந்தாரு, இல்லாட்டி போனாரு. அதுக்கப்புறம் தான் வந்து சேர்ந்தாங்க. 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காருல்ல. இருக்கட்டும், அவ்வளோதானே கொடுத்தாரு. ஆட்சியே கேட்டல. இப்போ என்ன கொடுத்துருக்காரு? உனக்கு ஒரு செலவு காசு கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். இதான் நீங்கள் ஒரு ஜனநாயக பார்வையில் பாருங்களேன். காங்கிரஸ் கேட்கறது நியாயம் தானே? யார் கேட்குறது? என்ன என் பக்கத்தை எடுத்தீங்கன்னா நான் செய்கிறது நியாயம், உங்கள் பக்கத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் செய்கிறது நியாயம். உழைக்கிறது பூரா திமுக உழைப்பான், இவங்க வந்து ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு கொள்ளை அடிப்பாங்களா? ஏன் இதை போய் அங்கே நிதிஷ்குமார்கிட்ட போய் இது பண்ணியிருக்க வேண்டியதானே, பீகாரில் பண்ணியிருக்க வேண்டியதானே, இதில் மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்கோம். மகாராஷ்டிராவில் ஒருத்தன் உன் கட்சிக்காரனே ஒருத்தன் குழி வெட்டிக்கிட்டதுனால நீ காலாமல் போயிருக்கிற. ஒரு அகில இந்த கட்சியாவா இருக்கிற? எந்த இடத்துல நீ ஆட்சியில் இருக்கிற? இவ்வளோ ஆட்டம் போட்டு இவ்வளோ இது பண்ணி உங்களுக்கு வந்து மீடியாக்களில் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி மக்களோட சப்போர்ட் இவ்வளோ இருந்தும் உங்களால் ஆட்சிக்கு வர முடியல. என்ன காரணம்? எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் வரல. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் முன்னைய காலத்தை விட இப்போ ரொம்ப தேஞ்சு போனதுக்கு என்ன சார் காரணம்? ஆட்சியில் இருந்த கட்சி, அவங்க ஆட்சியில் இருந்தபோது 67 ஏன் அவங்க தோத்தாங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது, மக்கள் எழுச்சி. சுதந்திர போராட்டத்தில் கூட தமிழ்நாடு அப்படி கலந்துக்கலங்கிற அளவுக்கு அகில உலகமும் அதை பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய போராட்டம். காங்கிரஸ்காரர்கள் அதை சட்டையே பண்ணலையே. திமிர் பிடிச்ச அது பண்ணாங்க, அதை சுட்டாங்க அப்படின்னு எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தருமபுரியில் நடந்த இடைத்தேர்தல், இந்திய எதிர்ப்பு போராட்டம் முடிஞ்ச உடனே நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிது. உடனே காமராஜர் என்ன நினச்சிட்டார்? நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டாரு. தவறுதலான இது தானே, கணிப்பு தானே. தானே தோத்ததுக்கப்புறம் அவரால் வர முடியலையே. அதுக்கப்புறம் மக்கள் தலைவர் அது இதுன்னு சொல்கிறீங்க. அண்ணா 62 தோத்தார். தோத்ததுக்கு ஒரு ராஜ்யசபா போனார். தமிழ்நாட்டை மாத்திர தலைவராக இருந்தவர் வந்து அகில இந்திய தலைவராக மாறினார். தோத்ததுக்கு பிறகு அவர் விஸ்வரூபம் எடுத்தார். காமராஜர் 67 தோத்தார். அதுக்கப்புறம் 50 சீட்டாக இருந்தது 15 சீட்டாக மாறிச்சு. ஒரு கடைசியில் ஒரு எம்பியாக இருந்தது, கடைசியில் முடிஞ்சு போச்சு. அடையாளம் தெரியாமல் போனார். ஏன்னா மக்களுடைய கருத்துக்களை அவர் ஏற்றுக்கல. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் முடியாதுன்னாரு. முல்லை பெரியாறு டேம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு தேவைன்னா குளமாவது மேடாவது தேவகுளம் பேர் மேட கேரளாக்காரனுக்கு கொடுத்தாரு. எல்லாத்தையும் பண்ணார். இன்றைக்கி அவருக்கு வந்து ஜாதி பின்னணி இருக்கிறதுனால அவர் வந்து காப்பாற்றுறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? முல்லை பெரியாறு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்குமா போனதுக்கு யார் காரணம்? மக்களுடைய கருத்துக்கள் பற்றி அவருக்கு சட்டையே பண்ணலையே. அவர் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு அவருடைய ஜாதியை சேர்ந்த சங்கரலிங்க நாடார்கள் தான் உண்ணாவிரதம் இருக்கார். சாகட்டுன்னு விட்டார்கள். அதில் தான் மக்களை கொந்தளிப்பு வந்தது. மக்களை இவர் சட்டம் பண்ணுறதில்லை. ஏன்னா அகில இந்திய தலைவர் ஆகிட்டார். விடுறாங்களே. நிக்சன் வந்து இவரை பார்க்கறதுக்கு சந்திக்கிறதுக்கு வந்தாங்கன்னு அவங்க ஜாதிக்காரர்கள் கதைகள்லாம் நடக்கிறாங்க. கேட்டுக்கொண்டிருந்தான். நிக்சன் இங்கே எப்போ வந்தார் இந்தியாவுக்கு? அப்போ இவர் காமராஜர் என்ன பதவியில் இருந்தார், எதுக்கு அவரை சந்திக்கணும்னு பார்த்தேன். இது பண்ணாங்க, கேட்டாங்க, கேள்விக்கு பதில் இல்லை. சும்மா விட்டு ஆட்டுறாங்க. இந்த மாதிரி கதைகளை வச்சு தான் அவர் தலைவராக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே நான் பேச விரும்பலை அவரை பற்றி. ஏன்னா மற்ற அரசியல் தலைவர்களை பற்றி பேசணும்னா அரசியல், காமராஜரை பற்றி பேசணும்னா அது ஜாதி அரசியலாக மாறிடும். அதனால் அந்த ஒம்புக்கு நம்ம போகிறதில்லை.
விஜயை மதிச்சு ஒரு கட்சி கூட இது வரைக்கும் போல. அது நீங்கள் தான் சொல்லணும். இவ்வளவு நீங்களும் உயிரை விட்டு இது பண்ணுறீங்க. எவ்வளவோ நீங்கள் செய்யாத முயற்சியே கிடையாது. ஒருத்தர் வரலையே என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ ஒரு கட்சியாக ஒரு வீட்டில் போய் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை கொடுத்து ஒரு கட்சியாவது வந்து கூட்டணியில் சேரக்கூடாதுன்னு கேட்கணும். போய் நிரூபிக்கணுங்க. பழனிசாமி கூட யாரும் எவனும் வரமாட்டேங்கிறான். வரிசையாக 10 தோல்விகள், கடைசி 3 தேர்தலில் நிற்கவே இல்லை. இவர் தேர்தல்னா இன்னைக்கு வரலையும் அவருக்கு என்னன்னு கூட தெரியாது. கட்சி நிர்வாகிகள் தேர்தலில் கூட அவர் நடத்தலை. அதே 5 பேரை வச்சுக்கிட்டு கட்சி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எப்படி வருவாங்க? ஆட்சியில் பங்குன்றவர்களும் போயிட்டாரு, வரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, எவ்வளவோ ஏற்றி பார்க்குறீங்க, நடக்கலையே. விஜய் கட்சிக்காரங்களும் 30% ஓட்டு இருக்கு, கூட்டணியே இல்லைனாலும் நாங்கள் ஜெயிச்சிருவோன்றாங்க. அதான் கூட்டணி தேவையில்லை, தனியாக நிற்க வேண்டியது. அதனால தான் தனியாக விட்டுருக்காங்க. அவர் தான் தனியாக ஜெயிச்சிருவேன்றார். 30% ஓட்டு இருக்குது, இதெல்லாம் ஜெயிச்சிருவார். ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ கொடுக்குறாரு இல்லைங்களா வாக்குறுதிகள், நிறைய தேர்தல் அறிவிப்புகளை அள்ளி வீசுறாங்க. இது மக்கள் மத்தியில் எடுபடுமா? விஜய்க்கு பயந்து தான் இத்தனை கட்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டு திமுக நிற்குது. சரி, உங்கள் ஆட்சி எங்கே எடுப்பானா? ஆமாம், அதனால தான் அவர் தான் ஜெயிச்சிருவார்ல, விட்டுருங்க. ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? என்னத்துக்கு சலுகைகள் வந்தால் உங்ககிட்ட 30% ஓட்டு இருக்குது, மக்களை அப்படியே எழுச்சியோடு வந்து நிற்கிறாங்க, கூட்டம் பிச்சுக்கிட்டு நிற்கிது. இப்போ என் புருஷனே போனாலும் பரவாயில்ல, நானே உனக்கு மனைவியாக வர்றேன்னு சொல்கிற அளவுக்கு பெண்கள் கூட்டம் இருக்குது. இவ்வளவுலாம் வச்சுக்கிட்டு அவர் ஜெயிக்கிறத பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார், கவலையே வேண்டியது. கிரவுண்ட்ல மக்களுடைய மனநிலை எப்படிங்க சார் இருக்கு? நீங்க பாக்குறீங்கல்ல, நாங்க பேசி பிரயோஜனம் இல்லைங்க. நீங்க ஒரு திட்டவட்டமான முடிவுல இருக்கீங்க. விஜய் தான் ஜெயிப்பாருங்கிற முடிவுல பேசிக்கிட்டு அவங்க சொல்றாங்க சார். விஜய் கட்சியினர் சொல்றாங்க. அது அவங்களுடைய நிறைய காலேஜுக்கு எல்லாம் போறீங்க, நிறைய பேர் பாக்குறீங்க. பாக்குறோம், எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப கடைசியா அவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது டம்மி பேசுங்கிறது புரிஞ்சு போச்சு. யார்? விஜயா? ஆமா, வேற என்ன தெரிஞ்சது? பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் கொடுக்குறேன்னும் போது எத்தனை 7-8 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை நான் கொண்டு வருவேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவருக்கே தெரியுது இப்போ ஏற்கனவே கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதை சரிப்படுத்துவேன்னுங்கிறாரு. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறோன்னே புரியல. காமெடி பீஸாக இருக்கிறாரு. அவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க, நான் 1500 ரூபா கொடுப்பேன். ஆக அவங்க செஞ்சதுக்கு மேலே 500 ரூபா ஜாஸ்தி கொடுப்பேன். அவ்வளோதான் அவர்களுக்கு முடியுது. சுயமாக ஒன்றுமே சிந்திக்கலையே, சுயமாக ஒன்றுமே தெரியலையே. அவர் எல்லாத்துக்கு மேலே பெண்களுக்கு பாதுகாப்பாக பொண்டாட்டி என்னையா பண்ணான்னு கேட்டாக்க பதிலாக காணாம். ஏப்பா இதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறீங்க அவர் ஜெயிக்க மாட்டாரான்னு கேட்குறீங்க. உங்கள் ஆசையை நம்ம எங்கே எடுப்பானே ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு போகிறோம். 234 தொகுதியில் சீமான் தனியாக நிற்கிறாரு. நான் கூட நிற்பேங்க, என்கிட்ட காசு இல்லை. 234 தொகுதிக்கு டெபாசிட் கட்டுறதுக்கு ஆள் இருந்தாக்கா சேர்த்திக்கலாம். அவர் சுற்றி இன்னைக்கு விஜய் வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய கேஷுவாலிட்டி வந்து அவருக்கு தான் நடந்தது. சீமான் இன்னைக்கு காணாம போயிட்டார். ஒரு காலத்தில் உள்ளே வந்த உடனே சீமான் இதை பற்றி என்ன சொன்னால் தெரியுமா அப்படின்னு தான் உள்ளே வருவீங்க. இன்னைக்கு இவ்வளோ நேரம் கழித்து சீமானை பற்றி பேசுகிறீங்க. நிலைமை எவ்வளோ மோசமாக போயிடுச்சுன்னு தெரியுது. சொல்கிறேன், அவ்வளோதான். வாழ்வுரை கட்சி நடத்துகிற வேல்முருகனுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காருங்க. 10 வருஷமாக கட்சியை நடத்திக்கிட்டு இருக்குது. 8% ஓட்டு வாங்குற ஒரு சீமானுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு கவுன்சிலர் பதவி கூட இல்லை. டெபாசிட் வாங்குற ஒரு எலெக்ஷனில் கூட அவங்கள தலைவராக தூக்கி பிடிச்சி நீங்கள் நிறுத்துறீங்க. என்ன பண்ணுறது? அவருடைய வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்களா 50% மகளிருக்கு, எல்லாருக்கும் எல்லா சமூகத்தை சார்ந்த 6 பிராமண வேட்பாளர்கள் எல்லாத்தையும் கலந்து ஒரு சமூக நீதி பார்வையில் ஜெயிச்சிருவாருங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரு. இதுக்கு மேலே என்ன வேண்டி இருக்குது? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஜெயிச்சாச்சு. இப்போ நான் இதை மக்கள் ஆதரவு எனக்கு பெருசாக வந்துருச்சுன்னு சொல்லி நாளைக்கு போய் ராஜ்பவன் வந்து பதவி பிரமாணம் பண்ணிக்கொண்டு எதுக்கு எலெக்ஷனு தான் சொல்லிட்டீங்களே. இவ்வளோ ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்துட்டார், ஜெயிக்க வெற்றி உறுதிட்டீங்க. உங்களை பொறுத்தவரை திமுக தவிர மிச்சம் எல்லா கட்சியும் வெற்றி உறுதி. அவ்வளோதான் உங்கள் பாயிண்ட்டு. அது உங்கள் ஆசை. சமீபத்தில் நடந்த மாநாட்டுக்கு 7 லட்சம் பேர் வந்தாங்களா சார்? ஏதுங்க சீமான் மாநாட்டுக்கு? அவர் தான் சொன்னார், ஸ்டேஜில் சொல்கிறாரு. சரி, 7 லட்சம் என்னங்க? இப்போ புட்டின்னு ட்ரம்ப் எல்லாரும் வந்து பங்கெடுத்துக்கிட்டு போயிருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. கேழ்வர்களை நெய்யோடு இதுன்னா கேட்குறிய உன் புத்தி எங்கே போச்சுன்னு நம்மளை தான் செல்ஃபு அடிப்பாங்க. அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்து தான் எனக்கு தான் புத்தி இல்லைன்னு அர்த்தம்.
விஜய் அங்கங்கே போய் மீட்டிங் நடத்துறாரு, பைக்கில் அவர் கூடயே போயிட்டு லாஸ்ட் டைம் கூட ஒரு 2 பேருக்கு மண்டை உடைஞ்சு அந்த அளவுக்கு வேணாம் வேணாம் வராதிங்க வராதிங்கன்றாங்க, போய்கிட்டே தான் இருக்காங்க. அந்த அந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க? இது மாதிரி இது போன்றதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் யாருமே நடந்தது உலகத்தில் இதுவரை யாருமே நடந்தது. விஜய் வந்தப்பறம் தானே பைக்கை கண்டுபிடிச்சாங்க. எம்ஜிஆர் போஸ்டர் ஒருத்தர் வந்து கிழிச்சு விட்டாங்க சிங்கப்பூரில், கத்துக்குத்து நடந்தது தெரியுமில்ல? சிங்கப்பூரில், இந்த ஊரில் இல்லை, சிங்கப்பூரில். அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரசிப்புத்தன்மையுடைய உச்சகட்டம், அதீதம். அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. இது தொண்டர்கள் தானே அவங்க. சரிங்க, அது சரி. அப்புறம் என்ன, வேற என்ன? அவங்க தான் தொண்டர்கள், அவங்க தான் கட்சி. அது மாதிரி ஸ்டாலினுக்கு யாராவது செத்தாங்கன்னா அடுத்த கேள்வி கேளுங்க. ஒருத்தர் சாகல, அதனால ஸ்டாலின் தோற்று போயிடுவார். போதுமா? இல்லை சார், நீங்கள் ரசிக மனப்பான்மைன்றீங்கல்ல, வேற என்ன தலைவனாக பார்த்து தானே வராங்க. ஒரு உங்கள் தங்கச்சியோ உங்கள் சொந்தக்கார பொண்ணோ விஜய் வந்து உனக்கு மனைவி இல்லைன்னா நான் மனைவியாக இருக்கிறேன்னு உங்கள் தங்கச்சி சொல்லிச்சுன்னா ஒத்துக்குவீங்களா? நியாயப்படுத்துவீங்களா? இப்படி கேட்டால் தான் உங்களுக்குலாம் தெரியும். இல்லை, இப்போ நீங்கள் ஒரு டாக்டராக சொல்லுங்கள், அது என்ன மாதிரி என்ன கேட்காதீங்க. உங்கள் தங்கச்சி உங்கள் சொந்தக்கார பொண்ணு விஜய் ஒரு மனைவி போனால் என்ன, நான் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னேன், நீங்கள் ஒத்துக்குவீங்களா? முடியாது. அப்போ அதுவும் அவ்வளோதான். என்ன மாதிரியான உளவியல்னு கேட்குறேன். அது 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 பைத்தியக்காரத்தானே. அதுக்கு தான் ஃபேனட்டிக்ஸ்ன்னு பேர் அவங்களுக்கு. ஃபேன்ஸுக்கு எக்ஸ்பேன்ஷன் வந்து ஃபேனட்டிக்ஸ், பைத்தியக்காரத்தானம்னு அர்த்தம். அதை நம்ம ஒன்று இதைப்படுத்தவே முடியாது. எல்லா பிரபலங்களுக்கும் வரக்கூடிய இது. ராஜேஷ் கண்ணா வந்து ஆராதனா படத்தில் வந்து சூப்பர் ஹிட் ஆகிட்டார். ஒரு பொண்ணு எழுதுறா, இது பண்ணி ஃபோட்டோஷாப் பண்ணி அந்த காலத்துலேயே ராஜேஷ் கண்ணாவும் அவளும் கல்யாணம் விட்ட மாதிரி உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன், நீ யாரை கல்யாணம் விட்டாலும் நான் தான் உன்னுடைய முதல் மனைவிலாம் அந்த அளவுக்கு ஃபேன் இது வந்தது அவருக்கு. தியாகராஜ பகதூர் குடிச்சு வச்சுட்டு போன டம்ளர் எடுத்து தண்ணி எடுத்து குடித்தவங்களாம் இருக்காங்க ஒரு காலத்தில். அதெல்லாம் வந்து ரசிகத்தனத்தினுடைய பைத்தியக்காரத்தினுடைய உச்சம் அது. அதெல்லாம் நம்ம வந்து கேட்க முடியாது. ஆனால் எல்லா கட்சிகளையும் இது மாதிரி ஒரு சில தான் செய்வாங்க, எல்லா இடத்துலையும் இருக்குதான். அதை வந்து மிகைப்படுத்தி உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு அதை ஆதரவாக காட்டுற வேலையை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். இல்லை சார், எல்லா கட்சியிலையும் இது மாதிரியான சில பேர் கூட்டங்கள் இருக்க தான் செய்யும். விஜய் கட்சியிலையும் அப்படி சில அது மாதிரியான ஒரு கூட்டம் இருக்குன்னு கடந்து போக முடியாதா? ஏன் அப்போ நீங்கள் விடமாட்டேங்கிறீங்களே, நீங்கள் தான் கடக்க விட மாட்டேங்கிறீங்க. அந்த பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குது. மற்ற கட்சியிலையும் இருக்குதுங்கிறது உங்களுக்கும் தெரியுது. இருந்தாலும் உங்களுக்கு இதை விளம்பரம் கொடுக்குற பெரிய தூக்கி விட்றீங்க. இப்படி தாங்க கவுத்தணும் ஒரு ஆளை, இப்படியெல்லாம் சொல்லி தான் கவுத்தணும். நிறைவா சார், விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு நான் தூய சக்தி அப்படின்ற ஒற்றை முழக்கத்தோட முன்னுக்கு வர்றார். நான் தூய சக்தி, எல்லாரும் ஊழல் செஞ்சுருக்காங்க, யாருமே யோகியங்கள்ல, நாங்கள் யோகியம். அதை சொல்ல வேண்டியது நானே வந்து யோகிய உத்தமபுத்திரன் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, மக்கள் சொல்லணும். நான் தூய சக்திங்கிறது மக்கள். நீங்கள் தூய சக்தி உண்மையில் மகாத்மானு காந்தியை கூப்பிடும்போது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. புரியுதா? அவ்வளோதான். மக்கள் ஏற்றுக்கலன்னா எந்த தலைப்பு நிற்க முடியாது. எந்த புரட்சியுமே செய்யாத எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர் கொடுத்தாங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. புரட்சி தலைவருக்கு அப்பட்ட யாருங்கிறது தெரியுமில்ல? லெனினுக்கு. ரஷ்ய புரட்சி நடத்துறதுக்கு பிறகு அவர் கொடுத்த தலைப்பு, அந்த தலைப்பை தூக்கி அவருக்கு வச்சாங்க. எம்ஜிஆருக்கு அது லெனின் யாருன்னு தெரியாது, அதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். அப்புறம் எந்த காரணத்துக்காக புரட்சி தலைவி நீங்கள் என்ன புரட்சி அந்த பண்ணுச்சு? இதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுறது அர்த்தம் இல்லை. இது உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை கேள்வி கேட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் லாய்க் பண்ணுமே ஒழிய வாழ்க்கைக்கு உதவாது. இவர் தளபதியாம யார்? விஜய். அது கூட அவருக்கு சொந்த பேர் இல்லை பாருங்க. தளபதினு ஸ்டாலினுக்கு ஏற்கனவே பேர், சூப்பர் ஸ்டாருங்கிறது ரஜினிகாந்துக்கு ஏற்கனவே பேர். அதெல்லாம் திருப்பி வச்சுக்கிறாரு. தலைப்பு டைட்டில் கூட, பட்டங்கள் கூட இவர் வந்து காப்பி அடிச்சுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சொந்த டைட்டில் காணும். அதான் சுயமாக திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. என்ன பண்ணுவார்? எழுதி கொடுத்த படிக்கிறாரு. இந்த இடத்தில் கையை ஆட்டி பேசவும், இந்த இடத்தில் காலை அசைக்கவும், இந்த இடத்தில் பேண்ட்டை போட்டுக்கொள்ளவும், இப்படிலாம் போட்டு எழுதிட்டு அதை படித்து நடிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. யாரோ டைரக்ட் பண்ணுறாங்க, இவர் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இன்னும் அவர் வந்து தலைவராகவும் வரல, அரசியல்வாதியாகவும் வரல, ஒரு அடிப்படை ஞானமுள்ள ஒரு மனிதனாக கூட அவரை நான் பார்க்கல, அவ்வளோதான். சார், நிறைய விஷயங்களை பேசணும். நன்றி சார்.